மாணவர்களுக்கும் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பயனுள்ள கல்வி செய்திகளை வழங்குவதற்காக விக்ரம். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள 59 மையங்களில் கடந்த 3ஆம் தேதி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை 1,60,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் விற்பனையாகியுள்ள நிலையில் குடும்பத்தில் முதல் தலைமுறையாக பட்டம் படிக்க உள்ளவர் என்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பாக எழுந்துள்ள குளறுபடியால் பெற்றோர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுவாதியிடம் கேட்கலாம். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பெற்றோர்கள் தங்களுடைய பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்காக வந்துள்ளனர். ஆனால் அவர்கள் இங்கே ஒரு நடைமுறை சிக்கல்களை சந்தித்துள்ளனர். அதாவது முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்று சொல்லக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய முதல் தலைமுறை பட்டதாரிகள் என்பதை சொல்வதற்கான ஆவணங்களை கொண்டு செல்வதில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் நிகழ்ந்துள்ளது. அதாவது தாசில்தாரிடம் அவர்கள் கையெழுத்து பெற வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அவர்களுடைய விண்ணப்ப படிவத்தில் தெரிவித்திருக்கிறது. அதாவது இதுதான் அண்ணா பல்கலைக்கழக விண்ணப்ப படிவம். இதில் அவர்கள் தாசில்தார் கையொப்பம் பெற வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தாசில்தாரிடம் சென்றாலோ, அதாவது அந்தந்த ஏரியா தாசில்தாரோ அல்லது கிராம நிர்வாக அதிகாரியிடம் சென்றாலோ இது போன்ற படிவங்களில் தாங்கள் கையெழுத்திட முடியாது என்றும், அதேபோல் ஆன்லைனில் இந்த விண்ணப்பங்கள் அவர் தங்களுக்கு கொடுத்துள்ளதாகவும் அந்தந்த பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விண்ணப்பங்களை தாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாசில்தார் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பெற்றோர்கள் பல சிக்கல்களுக்கு உள்ளாகிறார்கள். பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக 2வது ஆண்டில் சேர்வதற்கான விண்ணப்பம் நாளை முதல் விநியோகிக்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் என்ஜினியரிங் கல்லூரிகள், சுயநிதி என்ஜினியரிங் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்பில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். நாளை முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள், அரசு இன்ஜினியரிங் கல்லூரிகளில் விண்ணப்ப படிவம் வழங்கப்படும். பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை செயலாளர் 2வது ஆண்டு பிஇ பிடெக் மாணவர் சேர்க்கை, அழகப்ப செட்டியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, காரைக்குடி 630004 என்ற முகவரிக்கு ஜூன் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். காரைக்குடியில் உள்ள அழகப்ப செட்டியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் ஜூன் மாதம் கடைசி வாரம் கலந்தாய்வு நடைபெறும். இந்திய நர்சிங் கவுன்சிலில் அனுமதி பெறாத நர்சிங் பயிற்சி நிறுவனங்களின் பட்டியல் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நர்சிங் பயிற்சி நிறுவனங்கள் மாநில நர்சிங் கவுன்சில் மற்றும் பல்கலைக்கழகங்கள் ஆகியவற்றில் மட்டும் அங்கீகாரம் பெற்றிருப்பது போதுமானதல்ல. இந்திய நர்சிங் கவுன்சிலில் அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் பயிற்சி பெற்றிருந்தால் மட்டுமே பயிற்சி முடித்ததும் நர்ஸாக பணியாற்ற முடியும். அங்கீகாரம் பெறாத நிறுவனங்களின் பட்டியல் இந்திய நர்சிங் கவுன்சில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 2014-15ஆம் ஆண்டில் நர்சிங் படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் தாங்கள் சேர விரும்பும் பயிற்சி நிறுவனம் இந்திய நர்சிங் கவுன்சில் அங்கீகாரம் பெற்றுள்ளதா என்று சரிபார்த்துக் கொள்ளவும். அடுத்ததாக இன்றைய தெளிவுபட பகுதியில் பிரெஞ்சு மொழி படிப்பது குறித்து விவாதிக்க உள்ளோம். எப்போதிலிருந்து பிரெஞ்சு மொழி பயில வேண்டும், பிரெஞ்சு மொழி படிப்பவர்களுக்கான வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் இன்றைய நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். அரங்கில் நம்முடன் உள்ள பிரெஞ்சு மொழி பயிற்றுவிப்பாளர் திரு ருத்ரன் ராகவனிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். Bonjour et bienvenue sir. Bonjour. சார், பிரெஞ்சு மொழி அப்படிங்கிறது உலகத்துல அதிக மக்கள் பேசக்கூடிய மொழிகள்ல கவுண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தா 10வது இடத்துலயும், பிசினஸ் மொழியாக பார்க்கும்போது 2வது இடத்துலயுமே இருக்கு. மிக முக்கியமான ஒரு மொழி, ஆங்கிலத்திற்கு அப்புறம் பிசினஸ் மொழியில பிரெஞ்சு மொழி இருக்கு. பொதுவாகவே இந்தியர்கள் எதற்காக ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும், குறிப்பாக பிரெஞ்சு படிப்பதற்கான காரணங்கள்? பொதுவா பாத்தீங்கன்னா இப்போ இந்தியால ஆல்ரெடி நிறைய மொழி பேசுறோம். we are already speaking a lot of languages in India. அது தவிர்த்து இங்கிலீஷ் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை ஆண்டதுனால we all speak English automatically. அது தவிர்த்து இப்ப எல்லாரும் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சதுனால இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு மொழி கத்துக்க வேண்டிய அவசியம் வருது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி பிரெஞ்சு உலகத்துல 2வது பிசினஸ் லாங்குவேஜ். அது தெரிஞ்சுக்கிறதுனால என்னென்ன பயன் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல காலேஜஸ்ல இந்தியால பிரெஞ்சு சொல்லி தராங்க. அது தவிர்த்து பிரெஞ்சு கம்பெனிஸ் சென்னையில நிறையவே இருக்கு. பிரெஞ்சு கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ரெனோ நிசான் ஆட்டோமொபைல் கம்பெனி, அதுதான் ஏசியாலே மிகப்பெரிய பிளான்ட். அது தவிர்த்து செயின்ட் கோபேன் கிளாஸ் கம்பெனி இருக்கு, மிஷிலன் டயர் கம்பெனி இருக்கு. இந்த மாதிரி பல கம்பெனிகள் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அங்க they want to recruit more number of people
பட் வேறஸ் லைக் சப்ளை இஸ் லெஸ். இந்த சப்ளை லெஸ்ஸா இருக்க காரணத்தினால என்ன ஆகுதுன்னா பிரெஞ்சு வந்து சரியா போய் சேராம இருக்கிறது. இது வந்து இப்போ வந்து இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் வந்து பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னா இந்த வருஷம் வந்து அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார், பிரெஞ்சு குறித்த சில கேள்விகளுக்காக சாந்தினி வேலூர்ல இருந்து ஒரு நேயர் நம்மளுடைய இணைப்புல இருக்காங்க. கேளுங்க சாந்தினி. வணக்கம். பிரெஞ்சு குறித்த உங்களுடைய சந்தேகங்களை ருத்ரன் ராகவன் சார்ட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ வந்து எங்க ஸ்கூல், நான் வந்து வேலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சாந்தினி, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். ஹலோ சார். சார், இங்க வெள்ளூர்ல இருந்து நாங்க பேசுறோங்க சார். என்னோட சன் வந்து 10th போறாருங்க. சொல்லுங்க. அவர் வந்து பிரெஞ்சு லாங்குவேஜ் இது பண்ணலாங்களா சார்? இது வரைக்கும் அவர் பிரெஞ்சு படிச்சிருக்காங்களா? இல்லைங்க சார், இது வரைக்கும் பிரெஞ்சு படிக்கல. இப்போ 10வதுல வந்து பிரெஞ்சு புதுசா படிக்கலாமான்னு கேக்குறீங்களா நீங்க, இல்ல 11வதுல இருந்து படிக்கலாமான்னு கேக்குறீங்களா? இப்போ நீங்க ஏதோ ஒரு கோர்ஸ் இது பண்ணீங்க, அந்த இதுல பண்ணலாங்களா? ஆமா, அவர் பிரெஞ்சு வந்து இப்ப அவர் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்கிறாருங்களா இல்ல ஸ்டேட் போர்டு ஸ்கூல்ல படிக்கிறாரு? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிக்கிறாருன்னா வந்து இப்போ வந்து பிரெஞ்சு கிடையாது ஆப்ஷன். 10வது வரைக்கும் தமிழ் படிச்சுதான் ஆகணும் தமிழ்நாட்டுல இருந்தா. அது தவிர்த்து சிபிஎஸ்இனா நீங்க 10th வரைக்கும் வந்து ஸ்கூல்ல படிக்க முடியும். அப்படி இல்லன்னா பிரெஞ்சு அவர் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா வெளியில தனியா படிக்க வேண்டியது இருக்கும். அது வந்து நீங்க வந்து அந்த கோர்ஸ் தரீங்களா இல்ல வெளியே நாங்க வேற எங்கன்னா இது பண்ணுங்களா? அந்த மாதிரி கோர்சஸ் நாங்களும் ஆஃபர் பண்றோம். அது தவிர்த்து நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. சரிங்க சார். சரிங்களா சார், இந்த பிரெஞ்சு மொழியினுடைய அவசியத்தையும் பிரெஞ்சு ஏன் கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பேசணும். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு பிரெஞ்சுக்காக? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா 2005 அப்புறம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனிஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்பெகுலேட் ஆயிட்டே இருந்தது. இதனால வந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. இட்ஸ் கோயிங் குட். லைக் அப்ப பாத்தீங்கன்னா வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்லா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, யாராவது ஒருத்தர் புது ஸ்கில் கத்துக்கிட்டு வந்தாங்கன்னா, புதுசா வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு செய்ய முடியும்னா அவங்களோட டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ எங்களோட வந்து பிகெஸ்ட் கிளைண்ட் வந்து அமேசான். அவங்க லாஸ்ட் மந்த் எவ்ரி மந்த் we recruit people for Amazon. They ask about 50 people to be recruited, whereas we were able to supply only 10 per month. So இப்ப டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, சப்ளை கம்மியா இருக்கு. இதுக்கு வந்து அதே மாதிரி பிரெஞ்சு கத்துக்கிறதுனால பாத்தீங்கன்னா what the salary that they get is double from what people who get out of English. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி தொடர்ந்து பேசலாம். மனோஜ் வேலூர்ல இருந்து. வணக்கம் மனோஜ், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஹலோ, வணக்கம். எனக்கு சின்ன வயசுல இருந்து பிரெஞ்சு கத்துக்கணும் ஒரு இது டைம் இருக்கு. +2 படிக்கிறேன் சார். +2 படிச்சிட்டு இருக்கீங்களா? மனோஜ் கொஞ்சம் லவுடா பேசுங்க மனோஜ். +2 படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் 2 வருஷத்துக்குள்ள எனக்கு பிரெஞ்சு கத்துக்க முடியுமா? கண்டிப்பா கத்துக்க முடியும். நீங்க பிரெஞ்சு வந்து சரளமா பேசணும்னா 1 வருஷம் தொடர்ந்து பிரெஞ்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா சரளமா பேசலாம். ஓகே, நன்றி மனோஜ். நம்ம தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல வந்து ஸ்கூல்ல காலேஜஸ்ல வந்து ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரெஞ்சு தான் இப்போ முக்கியமா இருக்கு. அது தவிர்த்து மற்ற லாங்குவேஜஸும் இருக்கு, ஜெர்மன், ஸ்பானிஷ். பிரெஞ்சு வந்து அதிகமா இருக்கிறதுனால டீச்சர்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் நிறையவே இருக்கு நம்ம நாட்டுல. அது தவிர்த்து வந்து ஃப்ரீலான்சர்ஸா ஒர்க் பண்ணலாம். ஃப்ரீலான்சர்ஸ் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர்ஸ், இன்டர்பிரட்டர்ஸ், கைட் சர்வீசஸ், ஹோட்டல் அண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது தவிர்த்து எம்என்சில எக்ஸிகியூட்டிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய இருக்கு. அடுத்ததாக ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, உமா மகேஸ்வரி, சென்னையில இருந்து. வணக்கம் உமா மகேஸ்வரி, உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். சார், குட் ஈவினிங் சார். உமா மகேஸ்வரி பேசுறேன், தண்டையார்பேட்ல இருந்து. நான் எம்காம் பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது மேம். மினிமமா வந்து 13 வயசுக்கு மேல இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எந்த லிமிட்டுமே கிடையாது. அப்படிங்களா? இது வந்து இங்கிலீஷோட கொஞ்சம் தொடர்பா இருக்குமா, இல்ல டிஃபரெண்டா, டோட்டலி டிஃபரெண்ட் ஆஃப் பிரெஞ்சு, இல்லைன்னா இட்ஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்கா? ஸ்கிரிப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்பபெட்ஸ் எல்லாமே சிமிலரா தான் தெரியும் உங்களுக்கு. டிரான்ஸ்பரண்டா சில வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மத்தபடி பேசினா வந்து இங்கிலீஷ்க்கும் பிரெஞ்சுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா கத்துக்கிறது ரொம்ப சுலபமா இருக்கும். ஏன்னா இது எல்லாமே இங்கிலீஷ் ஆனாலும் சரி, பிரெஞ்சு ஆனாலும் சரி, எல்லாமே யூரோப்பியன் லாங்குவேஜ்ன்றதுனால இதோட கிராமர் பேஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கிலீஷ் நம்ம இங்க ஸ்கூல்ல இருந்தே படிச்சதுனால கிராமர் ஈஸியா புரிஞ்சிடும், நமக்கு கத்துக்கிறதுக்கு சுலபமா இருக்கும்.
இங்கிலீஷ் என்பதே ஒரு யூரோப்பியன் லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜ்ல இருந்து கடன் வாங்கப்பட்ட லாங்குவேஜ். அதனால இங்கிலீஷ் படிச்சவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியா இருக்கும். அடுத்த நேயர் மகாலிங்கம் அருப்புக்கோட்டையிலிருந்து. வணக்கம் மகாலிங்கம், உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பொண்ணு வந்து பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட்ல, அதாவது சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பண்றாப்ல. சொல்லுங்க. 5 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் சொல்லி எம்எஸ்சி மேக்ஸ் பண்றாப்ல. 2 வருஷம் முடிஞ்சு வச்சு 3 வருஷம் பண்றாப்ல. அங்க வந்து ஆல்ரெடி இப்ப பிரெஞ்சு ஊடால ஒரு 6 மாசத்துக்கு வந்து அந்த ஆர்என் கோர்ஸ்ங்கிற மாதிரி பண்ணிருக்காப்ல. இப்ப குறை அடுத்த வருஷம் அது இருக்காது. அப்ப எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு வைக்கணும்னு நினைச்சாச்சுன்னா பாண்டிச்சேரியிலே சென்டர் இருக்கா, எங்க இருக்கு, என்ன செய்யலாம்? அது 3 வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சா பிள்ளைக்கு என்ன அதுல வேல்யூஷன்? அதாவது 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுல எம்எஸ்சி முடிக்கிறதுல இந்த பிரெஞ்சு மொழியை முடிச்சதுல என்ன பிள்ளைக்கு ஒரு பெனிஃபிட்ங்கிறது கேக்குறேன். பாண்டிச்சேரியிலேயே இன்ஸ்டியூட் இருக்கு, நீங்க அங்க கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பா கண்டினியூ பண்ணணும். வெறும் 6 மாசத்துல வந்து ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸோட கலந்து கொடுத்தாங்கன்னா அது வந்து ரொம்ப பேசிக் பிரெஞ்ச் தான் சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்க நல்லா சரளமா பேசணும் அப்படின்னா வந்து மேற்கொண்டு படிக்கணும். பாண்டிச்சேரியில இன்ஸ்டியூட் இருக்கு. நீங்க அங்க இருக்க ப்ரொஃபசர், உங்க சொல்லிக் கொடுக்குற ப்ரொஃபசரே நீங்க கான்டாக்ட் பண்ணா அவங்க வந்து உங்களுக்கு சரியா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் எங்க இருந்தாலும் படிச்சுட்டு தான் வந்திருக்கணும் அவர். அடுத்த நேயர் சிவரஞ்சனி கொடுங்கையூர். வணக்கம் சிவரஞ்சனி, சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஹலோ, நான் கொடுங்கையூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து இங்க எங்க பிரெஞ்ச் கோர்ஸ் படிக்கும் அப்படின்னு கிடைக்கணும். நீங்க கொடுங்கையூர்ல இருந்து பேசுறீங்களா? பிரெஞ்ச் எங்க படிக்கிறதுன்றதுன்னா நீங்க வந்து பிரெஞ்சு வந்து பிரான்ஸ்ல பேசப்படுற மொழின்றதுனால பிரெஞ்சு கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் நீங்க அங்க படிக்கலாம். அதாவது அவங்க என்ன தராங்கன்னு தெளிவா கேட்டுக்கணும். பிரெஞ்சுல மொத்தம் 6 லெவல் இருக்கு. 6 லெவல்ல வந்து லெவல் 1 தான் நீங்க முதல்ல பிரெஞ்சு படிக்கிறீங்க அப்படின்னா லெவல் 1 படிப்பீங்க. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5, லெவல் 6ன்னு போகும். இதுல வந்து நீங்க வந்து தெளிவா கேட்டுக்கங்க என்ன சொல்லி தர போறாங்க, அது முடிச்சா எந்த அளவுக்கு பிரெஞ்சு பேசுவாங்க. இது மாதிரி நீங்க உங்க பக்கத்துல இருக்க எந்த இன்ஸ்டியூட்டா இருந்தாலும் விசாரிச்சுக்கங்க. இதை சர்டிஃபை யார் பண்ண போறாங்கன்னு கேட்டுக்கங்க. அவங்க யாரு, அவங்களால இந்த இன்ஸ்டியூட் அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. அதாவது நம்ம மொழி கத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் வேலை வாய்ப்பு அப்படிங்கறதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரதான ஒரு தேவையாக இருக்குது. அப்போ ஒரு சர்டிஃபைடான இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சா மட்டும்தான், அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம வந்து வெளியில வேலை வாய்ப்புகளுக்கு போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது அதை காட்ட முடியும். அப்படி எந்த ஒரு இன்ஸ்டிடியூட், எந்த மாதிரியான எத்தனை இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து சென்னையில இருக்கு அல்லது தமிழ்நாட்டில இருக்கு பிரெஞ்சு கவர்மெண்டால அப்ரூவ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ்? சென்னையில வந்து பிரெஞ்சு கவர்மெண்டால அப்ரூவ் பண்ண இன்ஸ்டிடியூட் வந்து 2 தான் இருக்கு. அது வந்து ஒன்னு வந்து அலியன்ஸ் பிரான்சஸ் ஆஃப் மெட்ராஸ், இன்னொன்னு வந்து ஹியர் அண்ட் நவ் தி பிரெஞ்ச் இன்ஸ்டிடியூட். அலியன்ஸ் பிரான்சே அண்ட் ஹியர் அண்ட் நவ். ஓகே சார். அடுத்த நேயர் சோலையப்பன் கோவையில இருந்து பேசுறார். வணக்கம் சோலையப்பன், சொல்லுங்க உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சார், நான் வந்து ரிட்டையர்ட் எம்ப்ளாயி. என் பொண்ணு வந்து +1 +2ல பிரெஞ்ச் எடுத்திருக்கா. சொல்லுங்க சார். சரியா? +1 +2ல எடுத்திருக்கா. வந்து டிகிரியில வந்து பிரெஞ்ச் எடுக்க போறாங்க. இது முடிச்ச பிறகு வேலைக்கு போறோமா, என்ன ஃபர்தரா எதுவும் படிக்கணுமா டிகிரி முடிச்ச பிறகு? இல்ல சார், அவங்க பிரெஞ்சியே வந்து கோர் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போறாங்களா? பிஏ பிரெஞ்சு படிக்க போறாங்களா இல்ல வேற ஏதாவது சப்ஜெக்ட் படிக்க போறாங்களா? டிகிரி பிகாம் படிக்க போறாங்க. அதுல வந்து பிரெஞ்சு வந்து அவங்க புதுசா எதுவுமே கத்துக்க போறது இல்ல. 11ஆவதுலயும் 12ஆவதுலயும் என்ன கத்துக்கிட்டாங்களோ அதேதான் வந்து பிகாம்லயும் வரும். பிகாம் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் பிரெஞ்சு இருந்தாலும், ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் பிரெஞ்சு இருந்தாலுமே அவங்க வந்து 11ஆவது 12ஆவதுல என்ன படிச்சாங்களோ அதே தான் திருப்பி வரும். புதுசா படிக்கணும்னா வந்து அவங்க வெளியில எங்கேயாவது படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி இல்லைன்னா பிஏ பிரெஞ்சு, எம்ஏ பிரெஞ்சு அந்த மாதிரி படிக்க வேண்டியது இருக்கும். இந்த காலேஜஸ்ல சப்ளிமெண்டா ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறாங்களே, ஒரு பாடமா படிக்கிறாங்க, அது இனாஃபா இல்ல வந்து வேற மாதிரியான வெளியில படிச்சாதான் வேலை வாய்ப்புகளுக்கு? வெளியில படிச்சாதான் அப்படின்னு கிடையாது. காலேஜ்ல தரமா கொடுத்தாங்கன்னா வெளியில தேவைப்படாது. ஆனா தராங்களான்றது வந்து கேள்விக்குறியான விஷயம் தான். அடுத்த நேயர் பானுமதி ஃப்ரம் பாண்டிச்சேரி. வணக்கம் பானுமதி, உங்களோட கேள்விகளை கேளுங்க. வணக்கம் சார், நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். என் பையன் வந்து இப்ப +2 முடிச்சிருக்கான். அவன் பிரெஞ்சு பேசிக் வந்து 4th இருந்தே படிக்கிறான். செகண்ட் லாங்குவேஜா 4th இருந்தே படிக்கிறான். ஆக்சுவலா அவன் என்ன கேக்குறான்னா, நான் வந்து பிஏ பிரெஞ்சு எடுத்து படிக்க போறேன் அப்படின்னு கேக்குறான். நம்மளுக்கு இப்ப வந்து ஃபுல்லா ப்ரொஃபஷனலா கோர்ஸ் போகணும் அப்படின்றதுனால நாங்க யோசிக்கிறோம். பிஏ பிரெஞ்சு எடுத்தா, மெயினா பிரெஞ்சு மெயினா எடுத்தா அதுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா நல்ல வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த டீச்சிங் லைன் தவிர வேற என்னன்னா இருக்கு?
வேணும் சார். ஏன்னா கண்டிப்பா அவனோட ஃபியூச்சர் பத்தி நாங்க யோசிக்கணும். இப்ப அவனோட ஆசையை மட்டும் நாங்க நிறைவேற்றுற மாதிரி முடியாது. அதனாலதான் கேக்குறோம், அவனோட ஃபியூச்சருக்காக கேக்குறோம். BA மெயினா எடுத்து படிக்கலாமா, படிச்சா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் டீடைலா வேணும் சார் எங்களுக்கு. கண்டிப்பா மேம். இப்போ அவர் BA பிரெஞ்ச டீடைலா படிக்கிறாரு அப்படின்னா ஆக்சுவலா அவன் வந்து என்ன சொல்றான், நான் BA மெயினாவே எடுத்து படிக்கணும்னு சொல்றான். BA MA PhD வரைக்கும் படிக்கணும்ன்றது இருக்குதான் அவனுக்கு எய்ம் இருக்கு. அது வந்து முடியுமா, நல்லா படிக்க முடியுமா, அதுக்கு நல்ல நம்மளோட இந்தியால வந்து நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கா, அப்புறம் அதுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கா, வெளிநாட்டிலயோ உள்நாட்டிலயோ அதுக்கு வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கா, கொஞ்சம் டீடைலா வேணும் சார் எங்களுக்கு. கண்டிப்பா மேம். அவர் இப்ப BA பிரெஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அவர் கண்டிப்பா அவர் படிக்க வைங்க. ஏன்னா பிரெஞ்சு படிச்சதுனால அவர் 3 வருஷம் BA பிரெஞ்சு படிப்பாரு, அப்புறம் MA பிரெஞ்சு, அது PhD வரைக்கும் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. BA பிரெஞ்சு வந்து சென்னையில லோயோலா காலேஜ் அவங்க கொடுக்குறாங்க, அவங்க ஆஃபர் பண்றாங்க. MA பிரெஞ்சு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தராங்க. சோ தரமான 2 இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த கோர்ஸை தராங்க. அது தவிர்த்து பிரெஞ்சுல மட்டுமே அவர் போனோம்னாலே வேலை வாய்ப்புகள் அதிகம் தான். ஏன்னா பிரெஞ்சு கம்பெனிஸ் மட்டும் இங்க இல்லாம அது கொஞ்சம் எலாபரேட்டடா கேக்குறாங்க. அவங்களுடைய குழந்தையினுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க கவலை இருக்கு. அது நிறைய எலாபரேட்டடான வேலை வாய்ப்புகள் பத்தி கேக்குறாங்க. எலாபரேட்டடா பாத்தீங்கன்னா டீச்சரா மட்டும் போகணும்னு அவசியம் இல்ல. டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரேட்டர் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அது தவிர்த்து வந்து ஒருவேளை நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க UPSC எக்ஸாம் எழுதும் போது IFS ட்ரை பண்ணீங்கன்னா, அவர் IFSக்காக படிக்கிறாரு அப்படின்னா, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்காக பிரெஞ்சு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அவருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடா சொல்லுங்க. டீச்சர்ஸ், டிரான்ஸ்லேட்டர்ஸ், இன்டர்பிரேட்டர்ஸ், இதை தாண்டி அரசாங்க வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அரசாங்க வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா இப்ப பிரெஞ்சு ப்ராஜெக்ட்ஸ் இருக்க எல்லா கவர்மெண்ட் ரிலேட்டட் ஜாப்ஸ்லயும் வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து சென்னையில வந்து மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு. இது வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் பிரெஞ்சு கம்பெனிஸ் தே பிளே ரோல். தொடர்ச்சியா பேசலாம். ஒரு காலர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஹலோ சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம் சுதா, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். பையன் 10th முடிச்சிருக்காங்க, 11th பிரெஞ்சு எடுக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து CA படிக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப தமிழ் தெரியலன்னு அப்புறம் கஷ்டமாகும்லங்க சார். BCom முடிச்சு CA படிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா பிரெஞ்சு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. பிரெஞ்சு எடுத்து படிக்கலாங்களா இல்ல தமிழ் மெயினா எடுத்து படிக்கணுங்களா? இல்ல BCom அப்படி எடுக்கும்போது பிரெஞ்சு இல்லன்னா கஷ்டமா போகும். BCom எடுக்கும்போது பிரெஞ்சு இல்லாம போயிடும் பயப்படுறீங்களா? ஆமாங்க. அப்படிலாம் ஆகாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை படிக்க வைங்க. அதுதான் வந்து என்னோட பதிலா இருக்கும். தமிழ் மறந்துலாம் போயிட மாட்டாரு. அதுதானே தாய்மொழி, அதுதானே 10வது வரைக்கும் அவர் படிச்சாரு. அது மறந்துலாம் போகாது. சரிங்களா? அதே மாதிரி அவர் BCom போகும்போது பிரெஞ்சு இல்லாம போயிடுச்சுன்னா வருத்தப்படலாம் அவசியம் கிடையாது. இல்லாம எந்த காலேஜுமே கிடையாது. வெளியில கூட நம்ம படிச்சுக்கலாமே. நன்றி சுதா. அடுத்ததாக சாந்தி திருப்பூரில் இருந்து. வணக்கம் சாந்தி, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. வணக்கம்ங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க சார். கேளுங்க சாந்தி. ஹலோ, கேளுங்க சாந்தி, இணைப்புல இருக்கீங்க. பொண்ணு வந்து +1 +2 பிரெஞ்சு தான் எடுத்திருக்காளுங்க சார், லாங்குவேஜ். சொல்லுங்க மேம். ஹலோ, சொல்லுங்க. நாம வந்து காலேஜுக்கு வந்து டிகிரி கோர்ஸ் வந்து லிட்ரேச்சர் வந்து பிரெஞ்சு எடுத்து படிக்க முடியுங்களா? டிகிரி கோர்ஸ் வந்து பிரெஞ்சு லிட்ரேச்சர் எடுத்து படிக்க முடியுமான்னு கேக்குறேன். இப்போ 11th வந்து அவங்க பிரெஞ்சு செகண்ட் லாங்குவேஜா எடுத்திருக்காங்க. காலேஜ்ல வந்து BA பிரெஞ்சு எடுக்க முடியுமான்னு தானே கேக்குறீங்க? ஆமாங்க சார். கண்டிப்பா முடியும் மேம், கண்டிப்பா எடுக்க முடியும். கோயம்புத்தூர்ல எடுக்க முடியுங்களாங்க சார்? கோயம்புத்தூர்ல எந்த காலேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியுங்களா? கோயம்புத்தூர்ல நீங்க அங்கதான் விசாரிக்கணும். PSG இன்ஸ்டிடியூட் இருக்கு, அங்க நீங்க விசாரிச்சு பாருங்க. ஓகேங்க சார், ஓகேங்க, தேங்க்யூங்க சார். சரிங்களா சார்? தொடர்ச்சியாக நம்ம இந்த பிரெஞ்சு வந்து வெளியில இன்ஸ்டிடியூட்ஸ்ல படிக்கும் போது என்ன மாதிரியான லெவல்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், இவ்வளவு லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணா இந்த வேலைக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான கேட்டகரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பொதுவா பிரெஞ்சுக்குன்னு இல்ல, எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜஸ்க்குமே வந்து காமன் யூரோப்பியன் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரெஃபரன்சஸ் ஃபார் லாங்குவேஜஸ்னு வந்து ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு பாடி கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. அவங்க வந்து 6 லெவலா பிரிச்சிருக்காங்க. அதுல level 1 தான் பிகினருக்கு. level 1 வந்து 150 hours, level 2 150 hours, level 3 200 hours, level 4 200 hours, level 5 250 hours, level 6 ன்னு ஒரு கோர்ஸ்னு ஒண்ணு கிடையாது. பட் level 5 வரைக்கும் இங்க நம்ம சென்னையில பண்ண முடியும். இதுல வந்து level 1 முடிச்சா பேசிக் பிரெஞ்சு எழுத படிக்க பேச இதெல்லாம் முடியும்.
லெவல் 2 முடிக்கும் போது ஓரளவுக்கு நல்லா பேச முடியும். லெவல் 3 முடிக்கும் போது சரளமாவே பேசலாம். லெவல் 3 முடிக்கிறப்ப தான் வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். லெவல் 2 முடிக்கும் போதே வந்து அவங்க ஸ்கூல்ல டீச்சராகவும் காலேஜ்ல டீச்சராகவும் ஒர்க் பண்ண முடியும். அது தவிர்த்து லெவல் 3 முடிக்கும் போது இன்டர்பிரேட்டராலாம் போக முடியும். அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்லயே நமக்கான வேலை வாய்ப்புகள் வந்து தெரிய வந்துரும் இல்லையா? அங்க படிக்க நீங்க எந்த இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறீங்களோ அவங்களே வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. பொதுவா எல்லா கம்பெனிஸும் வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்டிடியூட்டோட ஒரு டைப்ல இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு சரியான லெவல் இருந்ததுன்னா பொதுவா கம்பெனிகள் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு வந்து இந்த பொசிஷன் ஓப்பனிங் இருக்கு, இந்த எக்ஸிகியூட்டிவ் பொசிஷன் ஓப்பனிங் இருக்கு, எங்களுக்கு இந்த அளவுக்கு பிரெஞ்சு தெரிஞ்சிருக்கணும், இந்த அளவுக்கு எழுத தெரிஞ்சிருக்கணும், இந்த அளவுக்கு பேச தெரிஞ்சிருக்கணும், இல்ல பேச மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், எழுத மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த ஜாபை சூஸ் பண்ணிட்டீங்க. டோட்டலா எவ்வளவு நாட்கள் ஆகும், எவ்வளவு மாதங்கள் ஆகும் டோட்டலா ஒரு 6 லெவலையும் முடிக்கிறதுக்கு? 6 லெவலையும் முடிக்கிறதுன்றது வந்து 6வது லெவல் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாதுன்னு அர்த்தம். 5 லெவல் வரைக்கும் கண்டிப்பா இங்க சென்னையில பண்ண முடியும். நீங்க மினிமமா 5 லெவல் முடிக்கணும்னா மினிமமா வந்து 2 ல இருந்து 3 வருஷம் ஆகும். 4 லெவல் முடிக்கிறதுக்கு 1 வருஷத்துல இருந்து 2 வருஷம் ஆகும். பிரெஞ்சு தொடர்பான வேலை வாய்ப்புகள்ல குறைந்தபட்சத்துல இருந்து அதிகபட்சமா எவ்வளவு வரைக்கும் சம்பாதிக்கலாம்? எவ்வளவு வரைக்கும் சம்பாதிக்கலாம்னா இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டா ஒரு கைட் சர்வீஸ் எப்படி அவங்களுக்கு எல்லாம் வந்து பெர் டே பே பண்ணுவாங்க. பெர் டே வேஜஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு கைடுக்கு வந்து 2500 கொடுக்குறாங்கன்னா பிரெஞ்சு தெரிஞ்ச ஒரு கைடுக்கு பெர் டே 2500 வந்து ஒரு இங்கிலீஷ் கைடுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுவே பிரெஞ்சு கைடுக்குன்னா 5000 பே பண்ணுவாங்க. அது வந்து டபுள். And if it is going to be translation or interpretation, it is all going to be double when it comes to any other foreign language other than English. அது தவிர்த்து அமேசான் மாதிரி கம்பெனி பல மல்டிநேஷனல் கம்பெனிஸ் they start the package with 4 lakh per annum. நீங்க பிரெஞ்சு மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும், அதுக்கே வந்து மினிமம் பேக்கேஜ் வந்து 4 lakhs per annum இருக்கும். உங்களுடைய டைமை ஒதுக்கி பிரெஞ்சு மொழி குறித்தும் அதனுடைய வேலை வாய்ப்புகள் குறித்தும் இவ்வளவு தெளிவா மாணவர்களுக்கு பயனுள்ள மாதிரி சொல்லியிருக்கீங்க ருத்ரன் ராகவன் சார். நன்றி. அரங்கத்திற்கு வந்ததுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ. பிரெஞ்சு மொழி குறித்தும் அதனுடைய பயன்பாடுகள் குறித்தும் ரொம்ப தெளிவாகவே வெற்றி படுத்தும் நிகழ்ச்சியில பேசினோம். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறோம். இன்னும் ஒரு வெற்றி படுத்தும் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். சந்தியுடன்.